சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சாப்பிடுங்க. வாவ், சூப்பர் டேஸ்ட். என்ன? அப்புறம் கொழுப்பு யாருக்கு இருக்கு? வேற யாருக்கு? அன்னபூர்ணிக்கு தான். ஒன்னும் வருத்தப்படாதீங்க. நான் சொல்றத நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க பிரச்சனை சரியாயிடும். நீ சொல்றத நான் கேட்கணுமா? ஐயோ, நான் சொல்றத நீங்க சாப்பிட வேண்டாம். உங்க உடம்புக்கு எது நல்லதோ அத சாப்பிடுங்க. ஆரோக்கியமா இருங்க, அவ்வளவுதான். காயத்ரி, எனக்கு ஒரு டவுட். கேளுங்க. இல்ல, நீ அன்னபூர்ணிக்கு சமைச்ச உணவை சாப்பிட்டா உடம்புல இருக்கிற கொழுப்பு குறையும், அது ஓகே. வாய் கொழுப்பு குறையுமா? யாருக்கு வாய் கொழுப்பு? தேவையில்லாம பேசாதீங்க. உங்களுக்கு தான் கொழுப்பு ஜாஸ்தியா இருக்கு. ஏய், நான் ஒன்ன சொல்லப்பா, நான் பொதுவா தான் சொன்னேன். நீ ஏன் கொஞ்சிக்கிற? காயத்ரி, என்ன பாத்துக்கிட்டு இருக்க? அன்னபூர்ணிக்காக தயார் பண்ண டிஃபனை அவளுக்கு குடுமா. சரிங்க சார். தேவையில்லாத உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகளை குறைக்கக்கூடிய உணவு வகைகள் வெங்காயம், பூண்டு, பெருங்காயம், சீரகம், இந்த ஐட்டங்களை அதிகமா உணவுல எடுத்துட்டு வந்தா ஒரே மாசத்துல உங்க உடம்புல இருக்கிற மொத்த கொழுப்பும் சுத்தமா கரைஞ்சிரும். அதெல்லாம் சேர்த்துதான் நான் செஞ்சிருக்கேன். சாப்பிடுங்க. டேஸ்ட் எப்படி இருக்கு? ஓகே. சார், உங்களுக்கு இதே பிரச்சனை இருக்கிறதால சப்பாத்தி, ராகி தோசை, மத்தி மீன், கொழுப்பு குறைஞ்ச பால் இதெல்லாம் உணவுல சேர்த்துக்கணும். அதெல்லாம் நான் உங்களுக்கு தினமும் செஞ்சு தரேன். போதும் போதும். சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வாவ், வெரி நைஸ், வெரி நைஸ். பிரமாதப்படுத்திட்டம்மா. குட். நான் உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கல. வெரி குட். பிரமாதமா இருக்கு. ரொம்ப நன்றி மேடம். உங்களுக்காக நான்
என்னென்ன ஐட்டம் பண்ணிருக்கேன்னு தெரியுமா? எப்படி இருக்கு? சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. சூப்பர். இன்னைக்கு உணவுதான் விஷமா இருக்கு. அப்படி இருக்கும்போது உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான மருந்தா உணவை மாத்தின உன்னோட புத்திசாலித்தனத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. குட். ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம். நீ இதையே ஃபாலோ பண்ணு. முருகா, நான் நினைச்சபடி சமையல் பண்ணி அசத்திட்டேன். நான் சமைச்சதை சாப்பிட்டு எல்லாரும் அசந்து போயிட்டாங்க. என் கைப்பக்குவத்தை பாராட்டி தள்ளிட்டாங்க. ரொம்ப நன்றி. என்ன அடிக்கடி முருகன் கிட்ட வந்து நிறைய சீக்ரெட் பேசிட்டு இருக்க? சீக்ரெட் எல்லாம் ஒண்ணும் இல்ல. மனசு விட்டு பேசுறதுக்கு எனக்கு ஃப்ரெண்டுன்னு யாரும் இல்ல. அப்படி யாரும் இல்லாததால நான் எல்லா விஷயத்தையும் எப்பயுமே முருகன் கிட்ட தான் சொல்லுவேன். ஓ, அப்ப முருகன் தான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா? அப்படி கூட வச்சுக்கலாம். நான் வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் சமையல் நல்லா இருக்குன்னு பாராட்டினத முருகன் கிட்ட வந்து சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? தப்பெல்லாம் எதுவும் இல்ல. நீ செய்யறதெல்லாம் ரொம்ப சரியா இருக்கு. ரியலி கிரேட். நீங்க என்னை ரொம்ப புகழ்றீங்க. புகழ்றதுக்கான தகுதி உனக்கு நிறைய இருக்கு. நிஜமாவா? இதுல என்ன உனக்கு சந்தேகம்? ஆமா, நீ என்ன படிச்சிருக்க? படிப்பா? அப்படிலாம் நான் எதுவும் படிக்கல. ஆனா அதை விட பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கேன். படிப்பு படிக்கல, ஆனா அதை விட பெரிய படிப்புன்னா? அப்படி என்ன படிப்பு? மனுஷங்களோட மனச படிச்சிருக்கேன்.